அண்ணே வணக்கம். வணக்கம். சீமான், விஜய், ஸ்டாலின் இந்த 3 பேர்ல யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின். ஸ்டாலின் தான் இன்னைக்கு உள்ள நிலவரத்துல. நாளைக்கு இப்போ மகளிருக்கு 2000 ரூபாய் ஆக போறாரு. பசு ஓசி, ரேசி அரிசி ஓசி, எண்ணெய் ஓசி எல்லாத்தையும் ஓசியா கொடுக்குறது தானே முதல்வர் ஆக முடியும். எடப்பாடி கொடுப்பாரு. எடப்பாடி கொடுக்க முடியாது, ஜெயிச்சா தானே கொடுக்க முடியும் அவரு. இல்ல நீங்களே நிறைய சொல்லுவீங்க, அவரும் நிறைய சொல்லுவாரு. ஜெயிச்ச போதையும் கொடுக்க முடியும். நாங்க தானே ஜெயிக்கிறோம், நாங்க தானே இப்ப ஜெயிச்சிருக்கோம், இன்னும் நாங்க தான் ஜெயிப்பா. இல்ல திமுக தொடர்ச்சியா 2வது முறையா பதவிக்கு வந்ததா, முதலமைச்சர் ஆனதா இல்ல. இப்ப கருணாநிதினாலே அது முடியல, ஸ்டாலினால முடியல. எவர் வந்தாலும் நீ ஆள் இல்லை, நாங்க தான். ஸ்டாலின் தான், வேற யாருமே வர முடியாது. எடப்பாடி வர முடியாது. என்ன காரணம்? எடப்பாடி தனியா நின்று எங்க ஓட்டுவானாரு? ஜெயலலிதா அனுதாபத்துல ஓட்ட போட்டாங்க, இப்ப யாரு ஓட்டு போட்டு அவருக்கு? அதனால ஸ்டாலின் வருவாரு. ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது, அதெல்லாம் குற்றங்கள் உலகத்துல எந்த கட்சியில நடக்காம இருக்கு? எடப்பாடி ஜெயலலிதா இருக்கும்போது நடக்கலையா? எம்ஜிஆர் இருக்கும்போது குற்றம் நடக்கலையா? ஐயா, இது உலகத்தை ஒரு ஆள் கையில வைக்க முடியாதது. இது பொதுமக்கள் ஒரு ஊரா இருக்காங்க, ஒரு இடத்துல நல்லது நடக்கும், ஒரு இடத்துல கெட்டது நடக்கும். இதெல்லாம் எத்தனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதெல்லாம் நடக்காது. அது எப்பயும் நடக்கிறது தானே, எல்லா ஆட்சியிலும் நடக்குது இல்ல. அளவுக்கு மீறின்றதெல்லாம் உலகத்தை சொல்ல முடியாது. நாட்டுல என்னென்னமோ நடந்துக்கிறச்சு, எல்லா ஆட்சியிலும் நடந்துச்சு. டிஎம்கேல நடந்துச்சு, ஏடிஎம்கேல நடந்துச்சு, பிஜேபி இருக்கு, எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சீமான் சொல்றாரு, ஆனா அதெல்லாம் நடக்கல. அதான் 8.22% அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருக்காரு. அவர் வளர்ந்து வர்றாருல. வரட்டும், அது வரட்டும். ஆனா எவரு வளர்ந்து வந்தாலும் நாங்கதான். அவங்க வளர்ந்து வரும்போது நீங்க கீழே போயிருவீங்கல்ல, அது பாத்துக்கலாம். அப்ப 2026 தேர்தலே நீங்க தோக்க போறதா? மக்கள் ஜெயிக்க போறேன். நாங்க இந்த வட்டமெல்லாம் ஃபுல்லா நாங்க வேற ஆள் இல்லை, எங்களுக்கு எதிர்ப்பு யாரும் கிடையாது. நாங்க ஃபுல்லா ஜெயிக்கிறோம். காசு கொடுத்தாலும் கொடுக்க நாங்க தான் பெரிய பேச விட்டுருக்கோம்ல, பெரிய கொடுக்குறோம்ல. 1000 2000 ஆக்க போறோம். பொதுமக்களுக்கு நல்ல சலுகைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஓட்டு விழுகும்ல தன்னால. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் ஈஸி சொன்னீங்க, அதுக்கு பிறகு உரிமை தரும், அதுக்கு பிறகு அது தகுதிகளும் சொன்னீங்க. இப்ப எல்லாத்துக்கும் இப்போ ஸ்டாலின் இது அது என்ன கேம் போடுறாங்க, அதுல எல்லா மகளிருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டாரு இப்ப முதல்வர். அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன்.